கொண்டவன் அப்படின்ற கிரகம் கிடையாது. ஆனால் இதே வந்து சூரியன் ப்ளஸ் சனி அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்ம ராசியில் நெருங்கிய பாகையில் இருக்கும்போது சூரியன் ஆட்சியாளனாகி அவர் அங்கே மூலத்திரிகோணம் எடுக்கும் பொழுது அவருடைய பிள்ளை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். நான் என்னுடைய பையன் வந்து இந்த அளவுக்கு படிக்கணும், இவ்வளவு தொழில் பண்ணணும், இல்லை நான் பார்க்குற தொழிலவே வந்து பல விதத்தில் அபிவிருத்தி பண்ணி நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி என்னுடைய தொழிலை வந்து நிறைய அபிவிருத்தி பண்ணணுன்ற எண்ணத்தில் வந்து தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நடக்காமல் போகிற எங்கே இருந்தால் சிம்மத்தில் வந்து சூரியனும் சனியும் இருக்கும்போது நிறைய வந்து அப்பாவுக்காக நிறைய இவர் இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய விட்டு கொடுப்பார், தியாக மனப்பான்மையோடு இருப்பார். ஏன்னா சனினால தியாகம் தானே. அப்போ இந்த சனி வந்து போய் சிம்ம வீட்டில் உட்காந்து சூரியன் அந்த இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி சூரியன் காம்போ இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தந்தையை விட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி தள்ளி இருக்கிறது, அடுத்த தெருவாக தள்ளி இருக்கலாம். அல்லது சின்ன வயசில் வளரக்கூடிய வயசில் அப்பா விட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னால் படிப்புக்காக வெளியே ஹாஸ்டலில் தங்குறது, இன்னும் கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா வெளிநாடுகளில் படிக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த சூரிய தசையோ சனி தசையோ அப்பாவுக்கோ பிள்ளைக்கோ கிராஸ் ஆகி வெளியே போயிருந்தது அப்படின்னா அப்புறம் வந்து பிற்காலத்தில் வந்து அப்பாவுடைய சொத்தவோ அல்லது பிள்ளை சம்பாதிக்கக்கூடிய சொத்தை அப்பா நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் மகரம் கும்பத்தில் சனி ஆட்சியாகி சூரியன் சிக்கினாலும் அப்பாவனுடைய டாமினேஷன் குறைஞ்சு போயிடும். சிம்ம ராசியில் சனி சிக்கினான்னா பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குரியாது. அப்போ இது மாதிரியான ஒரு காம்போவில் தான் இந்த சூரியன் அமைப்பு அப்படின்றது வந்து சேரும். அதேமாதிரி வந்து இந்த சூரியன் சிம்ம வீடு மூலத்திரிகோணம் ஆட்சி, மேசம் வந்து உச்சம், அது நேர் எதிர்க்க வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் வந்து நீச்சம், அவர் அங்கே தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் சனி உச்சமாகும். அப்போ இங்கே சனி உச்சமாகக்கூடிய வீட்டில் சூரியன் சனி காம்போ அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது. தென் துருவமும் வட துருவமாக தான் இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் தென் துருவமாக வந்தாலுமே அந்த மேக்னெட்டிக்கில் வந்து ஒட்டாது, தெற்கு சவுத் ஒட்டாது, விலகி போயிடும். இப்படி விலகி போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு வழியில் முன்னேறலாம். அந்த ஜாதகர் வந்து அதாவது வந்து துலா ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு, துலா ராசியில் சூரியன் நீச்சமாகி சனி உச்சமாகும் பொழுது இந்த காம்போ இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா கடுமையான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் தந்தை அப்படிங்கிற உறவு வந்து இருந்தும் இல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் தான் 7 சனி